இந்த டெம்பர் டேண்ட்ரமை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்வி. அதுக்கு நான் உங்களுக்கு சில டிப்ஸ் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, குழந்தைங்கள ப்ரிப்பேர் பண்ணுறது. ஒரு சிச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, உதாரணத்துக்கு நான் ஒரு கோயிலுக்கு போகிறோம், அந்த கோயிலேருந்து வெளியே வரும்போது அங்கே வெளியில் ஒரு டாய் ஷாப் கண்டிப்பாக இருக்க போது நம்மளோட குழந்தை கேட்க போகிறாங்கன்றதை நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, வெளியே போகிறதுக்கு முன்னாடி குழந்தைகளை மென்டலாக அந்த சிச்சுவேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி, அந்த டாய் ஷாப் இருந்தாலும் சரி, அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமேட்டா எப்படி நீ கொஞ்ச நேரம் அங்கே கேட்காமல் இருந்தேன்னா அதுக்கு நான் என்ன உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத முன்கூட்டியே சைக்கலாஜிக்கலாக அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது. நம்பர் 2, ஸ்டே காம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன தான் குழந்தை பயங்கர கோபமாகவோ கத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒரு பேரண்ட்டாக நம்ம அந்த நேரங்களில் உடனே நம்மளும் கூட உட்காந்து நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னு கூட நம்ம வாய்ஸை உயர்த்தி பேசுகிறதுனால கோவப்படுறது கரெக்டு. ஒருத்தவங்க கோவப்பட்டால் இன்னொருத்தவங்களும் கோவப்படணும் அப்படின்றத குழந்தைங்க தவறாக புரிஞ்சுப்பாங்க. அந்த நேரங்களில் குழந்தைங்க எவ்வளோ அடம்பிடிச்சாலும் நம்ம ஒரே ஸ்டேட் ஆஃப் எமோஷனில் இருந்துக்கிட்டு குழந்தைங்கக்கிட்ட பேசணும். கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க முடிஞ்ச வரைக்கும். அந்த ஒரு 1 or 2 minutes அமைதியாக இருக்கும்போது குழந்தைங்க கோவத்தை அமைதியாகவும் வெளிப்படுத்தலான்னு கற்றுப்பாங்க. ரெண்டாவது, இந்த அமைதியாக இருக்கிற நேரங்களில் ஒரு பேரண்ட்டாக நமக்கு இது எந்த அளவுக்கு டெம்பர் டேண்ட்ரம் சிவியராக இருக்குது, இந்த டெம்பர் டேண்ட்ரமுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணுமா, இல்லை சில விஷயங்களை கண்டுக்காமல் விட்டுடலாமா அப்படின்றத நம்ம மனசுக்குள்ளே பிளான் பண்ணலாம். அப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமாகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைட். இப்போது இந்த டைமில் நான் என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன், எந்த டெம்பர் டேண்ட்ரம் நான் ஹேண்டில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற பட்சத்தில், 3வதாக குழந்தைங்கிட்ட முக்கியமாக நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னா எம்பத்தி. நிறைய பேர் நம்ம பண்ணுறதே கிடையாது. இந்த குழந்தை இப்போ டெம்பர் டேண்ட்ரமை எந்த காரணத்துக்காக வெளிப்படுத்துகிறான் அப்படின்ற நான் முன்னாடி சொன்ன பல காரணங்களில் இந்த குழந்தைக்கு என்ன காரணத்துக்காக என் குழந்தை வெளிப்படுத்துகிறான் அப்படின்றத புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள். அப்படி புரிஞ்சுக்கிட்டிங்களா, அதை உங்கள் இடத்துலேருந்து மட்டும் யோசிக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லாங்குவேஜில் இறங்கி நீங்கள் பேச கற்றுக்கணும். எம்பத்தின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இடத்துலேருந்து நீங்கள் அவங்களுக்கோட உணர்வுகளை வெளிப்படுத்த முயற்சி பண்ணுறது. உதாரணத்துக்கு, அப்பா பொம்மை வாங்கி தரலை அப்படின்னா, என் செல்லக்குட்டிக்கு எனக்கு நல்லாவே தெரியுது அப்பா பொம்மை வாங்கி கொடுத்துருந்தா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்போம் இல்லையா, ஐயோ கஷ்டமாக இருக்கு, ஆனால் அப்பா அடுத்த தடவை கண்டிப்பாக நமக்கு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, எனக்கும் தெரியுது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட இடத்துலேருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா, குழந்தைங்க பெரும்பாலான நேரத்தில் அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் உணர்வுகளை அவங்க உணர்வுகளோடு கனெக்ட் ஆகிறது அவங்க ஃபீல் பண்ண முடியும். ரைட். அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீடைரக்டிங் அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே அவங்களோட பிரெயின் பார்த்திங்கன்னா ஹைலி டிஸ்ட்ராக்டபிள் பிரெயின். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த இன்னொரு ஈவெண்ட் நடந்தவொடனே மறந்துடுவாங்க. அதனால் எல்லா டெம்பர் டேண்ட்ரமுக்கும் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது.